நாம் தமிழர் கட்சியுடைய பேச்சாளர் இடும்பவனம் கார்த்தியுடைய காதலிக்கும் அவருக்கும் நடந்த உரையாடல்கள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதையெல்லாம் நான் சமூக வலைதளங்களில் வெளியேறேன் அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா வெளியிட்டாரு. அது பயங்கர பிரச்சனையாக ஓடிக்கிருக்கு. கடந்த 4 நாட்களாக இதுதான் சமூக வலைதளங்களில் பேச்சு. இடும்பவனம் கார்த்தி ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாரு, காதலிச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் அந்த பெண்ணை இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்னை பற்றி அவதூறான கருத்துக்கள் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் அவங்கள பார்க்கும்போதே பல பேர் அந்த பெண்ணை மிரட்டி, அதாவது பயமுறுத்தி, இடும்பவனம் கார்த்திக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை அப்படின்னு நீ வீடியோ போடுன்னு சொல்லி பயமுறுத்தி அவங்கள வீடியோ போட விட்டுருக்காங்க அப்படின்ட்டு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல பேசுன பேச்சு ஒரு பயத்தில் பேசுகிற மாதிரி இருக்குது. அவங்க பயந்துக்கிட்டே, யாருக்கும் பயந்துக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பல நெட்டிசன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் சில பேர் இல்லைங்க, அவங்க மன குமுறில் இருக்காங்க, அவங்க வருத்தத்தில் இருக்காங்க. வருத்தத்தில் இந்த மாதிரி நீ சமூக வலைதளங்களில் அவதூறாக பரப்பிட்டாங்கன்னு சொல்லி வருத்தத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பல நெட்டிசன் சொல்கிறாங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பண்ணுறதுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இடும்பவனம் கார்த்தியுடைய காதலியாக சொல்லப்படுற அந்த பெண்ணுடைய உரையாடல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடந்த 4 நாட்களாக நாம் தமிழர் கட்சியுடைய உரையாடல்கள், அதாவது சாட்டை துறைமுருகனுடைய செல்போன் மூலம் கைப்பற்றப்பட்ட உரையாடல்கள் சொல்லி சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டே இருக்கு. இது காவல்துறையிடம் சென்றது அப்படி சாட்டை துறைமுருகன் சொன்னார். காவல்துறை தான் என்னுடைய செல்போனை வாங்கி வச்சிருக்கு. அப்படி வாங்கி வச்சிருந்தா அந்த செல்போன் மூலம் வந்த உரையாடல்களை எப்படி திருச்சி சூர்யா வெளியிட முடியும் அப்படிங்கிற பல விஷயங்கள் ஓடிக்கிறது. இது நாம் தமிழர் உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி விக்கிரவாண்டியில் கலைஞரை அவதூறாக பேசிட்டாருன்னு சொல்லி திமுக புழுங்கி இருந்துச்சோ, அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியும் புழுங்கி இருக்குன்னு சொல்லலாம். இதில் இடும்பவனம் கார்த்தி அவருடைய காதலின்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணிடம் காதல் மொழி பேசுறதை விட அந்த இடத்துல வாக்குவாதங்கள் வருது. அந்த பெண் என்னை இடும்பவனம் கார்த்தியை கெஞ்சும் போது அவர் அந்த காதலை துறக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் பண்ணப்பட்டது. இந்த விமர்சனங்கள் ஒரு பெண்ணை ஏமாத்தினவர், இடும்பவனம் கார்த்தி ஏமாத்திட்டாரு, காதலிச்சு ஏமாத்திட்டாரு, கைவிட்டுட்டாரு. அந்த பெண் இடும்பவனம் கார்த்தியை கெஞ்சினாலும் இவர் உதாசீனப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆடியோ வெளியிடப்பட்டது. இந்த 4 நாட்களுக்கு பின்னாடி அந்த பெண் இன்னைக்கு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. சமூக வலைதளங்களில் என்னை பற்றி ரொம்ப ஒரு அவதூறாக பரப்புறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு அவருக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை, நான் எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக அவங்க வெளியிடுறாங்க. அதேமாதிரி நான் நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கேன், நான் சீமானுடைய தங்கச்சி தான், இனிமேலும் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அவங்க. ஏன் சமூக வலைதளங்களில் என்னுடைய ஆடியோன்னு சொல்லி அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் என்ன ஆகுதுனாங்க, நெட்டிசன் பல பேர் இல்லைங்க, அவங்களுடைய முகத்தை பாருங்கள், அவங்க சொல்கிற விதத்தை பாருங்கள், அவங்க மிரட்டப்பட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இடும்பவனம் கார்த்தியே சொல்லலாம். இடும்பவனம் கார்த்தி மிரட்டி இருக்காரு அந்த பெண்ணை, மிரட்டி ஒழுங்காக அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் பேசுகிறது உண்மை இல்லைன்னு சொல்கிற மாதிரி சொல்லு, வீடியோவில் சொல்லு, அழியில் சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க மிரட்டப்பட்டு அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த பெண் பயத்தில் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயத்திலே அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த ஒரு பக்கம் பார்த்தோம்னா இல்லைங்க, அந்த பெண் எப்படின்னாலும் பெண் தானே, அவங்கள பற்றி ஆடியோவில் அவதூறாக பரப்புனா அவங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம் இருக்கும்ல, அந்த கஷ்டத்தில் அவங்க வெளியிடுறாங்க. கஷ்டத்தில் இந்த அளவு நம்மளை வேர்ல்டு ஃபுல்லாக அவதூறு பரப்பிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில், ரொம்ப அந்த ஃபீலிங்கோடு அந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் பல குழப்பங்களோட தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அந்த பெண்ணை மிரட்டப்பட்டும் பேச விட்டுருக்கலாம், இல்லை அந்த பெண்ணா முன்னாடி பேசிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா,
ஆடியோ வந்து 4-5 நாளைக்கு மேலே ஆச்சு. இந்த பெண் வந்து பேசணும்னா 4-5 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கலாம். ஆனால் அப்பெல்லாம் பேசாமல் இப்போ வந்து பேசுகிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சரி ஒரு நாள் 2 நாள் பேசிட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா இது வந்து தொடர்கதையாக போய்க்கு இருக்கு. அதனால இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றக்காக அந்த பொண்ணு வந்து வீடியோ போட்டுக்கலாம். இத்தனைக்கு வந்து அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் இருந்துட்டு சீமானோட பயணிக்கிற அந்த பெண்ணுக்கே இந்த நிலைமை அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஒரு பெண்ணை வந்து அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். இது வந்து உண்மைக்கு புறம்பாக இருந்தால், நிஜமாகவே இருந்தால் அது அடுத்த விஷயம். அது வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராடலாம். இந்த ஆடியோ வெளியிட்டதுனால என்ன ஆச்சுனாக்க, ஆடியோ வெளியிட்டுட்டாங்க, அந்த பெண்ணை வந்து ஏமாத்திட்டாரு இடும்பவனம் கார்த்தி அப்படின்ட்டாங்க. அதுக்கான விசாரணை எதுவுமே கிடையாது. ஒரு யாராச்சும் புகார் கொடுத்துருக்கணும். இப்போ இடும்பவனம் கார்த்தி வந்து ஒரு பெண்ணிடம் வந்து காதலித்து ஏமாற்றி விட்டார், அதனால் வந்து இவர் புகாரை விசாரிங்க, புகார் சொல்லி புகார் கொடுக்கணும். அப்படி யாரும் வந்து இது வரைக்கும் புகார் கொடுக்கல. ஆடியோ வெளியிட்டதோட சரி, அடுத்த நாள் ஒரு ஆடியோ, அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஆடியோ, காலையில் ஒரு ஆடியோ, சாயந்தரம் ஒரு ஆடியோ, இப்படி மாறி ஆடியோ தான் வெளியிடுறாங்களே தவிர அந்த ஆடியோவுக்கான ஒரு புகார் எதுவும் இல்லை. இப்போ இடும்பவன கார்த்தி மேலே போய் இடும்பவனம் கார்த்தி மீது ஒரு புகார் கொடுக்கலாம். இப்படி ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாங்க, சமூக வலைதளங்களில் வருது. அப்போ போலீஸ் விசாரணை எடுத்து பண்ணலாம். அப்போ அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியும். அந்த விஷயத்தில் விட்டாங்க, ஆடியோ வெளியிட்டதோட வெளியிட்டாங்க. அப்போ இங்கே வந்து அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபேக்காக வந்து அனுப்பலாம். அந்த எடிட்டிங் ஒட்டிங் எல்லா வேலை பார்த்து அந்த ஆடியோ அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதில் பல பேர் கேட்குறாங்க, சாட்டை துருமுருகன் செல்லில் எதுக்கு இவங்க உரையாடல் வந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கான விசாரணை காவல்துறை தான் எடுக்கணும். இல்லை திருச்சி சூர்யா பிடிச்சி விசாரிக்கணும். திருச்சி சூர்யா இருக்கார்ல, அவரை பிடிச்சு உனக்குலாம் இந்த ஆடியோ எப்படி கிடச்சிச்சு, எது மூலம் கிடச்சிச்சு அப்படி கேட்கணும். அதெல்லாம் யாரும் கேட்குறதே கிடையாது. திருச்சி சூர்யாவை கேட்குறதில்ல, இல்லை காவல்துறைக்கு போன அந்த செல்ஃபோன் விழுந்து தான் உரையாடல் வருதுன்னா அங்கேயும் கேட்குறதில்ல. அங்கேயும் எது விசாரணை கிடையாது. ஆனால் ஆடியோ மட்டும் தினமும் வந்து கொண்டே இருக்கிறது. இதில் தான் சந்தேகமே. ஏன்னா இது உண்மையான ஆடியோவா அப்படின்னா திருச்சி சூர்யாவை தான் விசாரிக்காமல் டெய்லி திருச்சியாக ஆடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பவே தெரியுது இது நாம் தமிழரை பழி வாங்குவதற்கு தான். ஏன்னா கலைஞரை வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துருமுருகனும் சீமானும் அவதூறாக பேசுனதுக்கு பழி வாங்குவதற்காக இன்னைக்கு சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சியே நாரடிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆடியோ விஸ்வரூபம் எடுத்து ஓடிக்கிருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா தெரியுது.